வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 19th மே போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு, முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்ஸு, ஈரானுடைய ஸ்டாக் மார்க்கெட் 80 நாள் கழிச்சு இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது, என்னாச்சு, வேற என்ன அட்ராசிட்டி பண்ணியிருக்கிற அப்படி ட்ரம்ப்பு, நாளைக்கு அதாவது வெனஸ்டே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுவும் பர்டிகுலராக இந்த லாஸ்ட் 4 to 5 டேஸாகவே வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ், அதாவது லோவில் இருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருந்தாங்க. லாஸ்ட் 4 செஷனாகவே வந்து எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் 1 ஹவரில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ ஐலேருந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. அப்படி போது எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இன்னைக்கு அகைன் ருப்பி வந்து ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். எஸ்டர்டே அதாவது யூஎஸ் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அட்ராசிட்டி ட்ரம்ப் நம்ம சென்ட்ராஸை வந்து என்ன பண்ணினாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ இவங்களுடைய லீடர்ஸ் என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, ஈரான் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அந்த சீஸ்ஃபயர் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஓகே இந்த சீஸ்ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறனால இவர் வந்து ஹோல்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ இந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியா, நாங்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோமா, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஷின் மார்க் போட்டு எல்லாமே வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வால் ஸ்ட்ரீட் ஜோர்னலில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரசிடென்ட்டு இன்னொரு நாட்டுடைய தலைவருங்க என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, போரை வந்து நீங்கள் வந்து தொடராதீங்க அப்படின்னு நிறுத்தி வைங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அதனால ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு எவ்வளோ ஒரு பகிரங்கமாக ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க நம்ம சின்ராசு. ஓகேங்களா? இந்த கலைபுரத்துக்கு மத்தியில் எஸ்டர்டே என்னாச்சு அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாம் மிக்சடு ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டோ வந்து 0.25% ஹையில் போயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 0.5% டவுனில் இருக்குது. ஹாங்செங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது 50 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,675 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 780 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் வந்து 23,618 அரௌண்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மணி வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட்டே கிடையாது, ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்படியே தான் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனது அதாவது ஆஃப்டர் 2 o'clock மேலே ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபைனலாக 23,618 செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி. அதாவது 31 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.14%. சென்செக்ஸ் 115 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 75,200. இன்னைக்கு வந்து ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்குது, நியர்லி 3%. எஸ்டர்டே நியர்லி 3%. ஸோ இந்த 2 நாளில் மட்டும் ஐடி இண்டெக்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு செக்டாரும் வந்து ஏற கிடையாது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஸ்லைட்லி வந்து டவுனாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ருப்பி இன்னைக்கு வந்து 96.53க்கு வந்துருக்குது. ஆல் டைம் லோ, எவ்ரிடே ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குது. இந்த ருப்பி வந்து நல்லா வீக் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து ஐடி ஸ்டாக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனோட ரெவின்யூ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகே, இதுதான் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸில் பார்க்கும்போது கோல்டு $4,525 பெர் அவுன்ஸ்க்கு இருக்குது. பிரண்ட் க்ரூடு $110 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.30க்கு வந்துருக்குது. 10-year பாண்ட் ஈல்டு ஏறிட்டு இருக்குது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.65க்கு வந்துருக்குது. ஓகேங்களா? வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரோ ஸ்டாக்குடைய ஃபவுண்டர்ஸ் 250 crore 260 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அதுக்கடுத்தா வந்து கௌதம் அதானி, சாகர் அதானி இவங்க வந்து யூஎஸ்லேருந்து சம் கேஸில் இருந்தாங்க. அவங்க வந்து அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC இவங்க வந்து சம் கேஸ் வந்து அலிகேஷன் இஷ்யூ வந்து இருந்துச்சு. அந்த அலிகேஷன் இஷ்யூவில் வந்து வெளியே வர்றதுக்காக இவங்களுக்கு வந்து சம் பெனல்ட்டி போட்டிருந்தாங்க. அந்த பெனல்ட்டியும் வந்து பே பண்ணிட்டாங்க. அதாவது கௌதம் அதானிக்கு வந்து $6 million பெனல்ட்டி போட்டிருந்தாங்க. அதை நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 60 crore. அதை வந்து அவர் பே பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க.
கௌதம் அதானி. சாகர் அதானிக்கு வந்து நியர்லி வந்து $12 மில்லியன் போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம வேல்யூல வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 crore, 120 கோடி ரூபா. அதையும் அவங்க வந்து பே பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால இங்க அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக் எல்லாமே வந்து அகைன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் கௌதம் அதானி, சாகர் அதானி, இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேல எந்த ஒரு கேஸும் கிடையாது யூஎஸ்ல. ஸோ அங்க போய் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்காங்க, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 400 பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வெனஸ்டே பொறுத்தவரையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல், போஷ், கிராசின், ஜூப்ளியன்ட் ஃபுட், மதர்சன் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க. 11:30 AM வெனஸ்டே இங்கிலாண்டோட இன்ஃப்ளேஷன் இருக்குது 3.3%, ப்ரீவியஸாக இருக்கிறது. இப்போ ஃபோர்காஸ்ட் 3%. நாளைக்கு நைட்டு, அதாவது வெனஸ்டே நைட் 11:30 PM எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. இதுதான் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட். ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது? ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, இதே ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது 23,250, 23,800 to 850 இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து நிஃப்டி இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க. லோவர் லெவல்லையும் போய் மார்க்கெட் இறங்குதுன்னு போயிட்டு ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதிங்க, புட் ஆப்ஷன் வாங்கிட்டு இருக்காதிங்க. மார்க்கெட்டு இதே ரேஞ்சில் இருக்கட்டும். கிளியர் கன்ஃபர்மேஷன் வரும்போது உள்ளே வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுறதும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இல்லை நான் வந்து பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்து பெட்ஷீட் மாதிரி, அந்த பெட்ஷீட்டு போத்திட்டு படுத்தா தான் எனக்கு வந்து தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலை போட்டோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ பண்ணலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டேக் ஹேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸுன்னு, அதுதான் இதுதான் பாக்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? 23,850 23,250 இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே லெவல் தான், 23,800 to 850. சப்போர்ட், இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,350, தென் 250. சென்செக்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஏன்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து சென்செக்ஸ் ஒரு எக்ஸ்பீரி இருக்குது. சென்செக்ஸை பொறுத்தவரையும் இந்த ரேஞ்செலாம் வரும்போது கொஞ்சம் காஷியஸாக இருங்க. 75,800 இருந்து 76,000 வரும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய ஜோன். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75,200க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 74,800, தேர் ஆஃப்டர் 74,500. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.